ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, காலில் நெக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ் பற்றி தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். பிகாஸ் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தமிழில் எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் பக் பவுண்டரி ரிலேட்டட் வீடியோஸ் போடுற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழில் நம்ம ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் சீரியஸாக லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சீரியஸாக கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஹேக்கிங்கோட கோர்ஸோட 3rd பார்ட் தான் இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வர்ச்சுவல் பாக்ஸில் காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஃபால்ட் பாஸ்வேர்ட் காலி, யூசர் நேமும் காலி, பாஸ்வேர்டும் காலி கொடுத்து லாகின் பண்ணால் லாகின் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறோம். டெர்மினலை நீங்கள் 2 வழியாக ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக மேலே போய் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட்னா Ctrl+Alt+T. இது கொடுத்தீங்கன்னா நம்ம டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஓகே, நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிற கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஆம் ஐனா உங்களோட யூசர் நேமை பிரிண்ட் பண்ணணும். இதுவே உங்கள் யூசர் நேம் வேறு தான் இருந்துச்சுன்னா அது வேறு காட்டும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரூட் டைரக்டரியில் இருக்கோம், அதனால அந்த சிம்பிள் காட்டுது. இல்லைனா எந்த டைரக்டரியில் இருக்குமோ அந்த சிம்பிள் காட்டும். சரியா? ரூட் டைரக்டரினா ஃபஸ்ட் டைரக்டரி. இப்போ நீங்கள் திஸ் பிசி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்ல, அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ள சிடிஎஸ்க்கு அது மாதிரி போவீங்க. ஓகேவா? இது ரூட் டைரக்டரியில் இருக்கும். இப்போ டெஸ்க்டாப் போதுக்கு சிடின்னு கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். அதாவது சேஞ்ச் டைரக்டரி, சிடி ஹோம், இல்லை அதுக்கு முன்னாடி பிடபிள்யூடின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பிடபிள்யூடினா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அது உங்கள் டைரக்டரி எங்கே இருக்குதுன்னு காட்டும். சரியா? நீங்கள் ஹோம் காலி டைரக்டரியில் இருக்கீங்க. இதை சிடி கொடுத்து சேஞ்ச் டைரக்டரி கொடுக்குறேன். ஹோம் காலி, அப்புறம் டெஸ்க்டாப். நீங்கள் எல்லா வாட்டியுமே ஃபுல்லாக டைப் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக ஒரு பாதை எழுதிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஓகேவா? தானே என்டர் கொடுத்தா நம்ம அந்த டைரக்டரிக்கு போயிடுவோம். இப்போ ஒரு புது ஃபோல்டர் டைரக்டரி க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு MKDIR, அதாவது மேக் டைரக்டரி, அப்புறம் டைரக்டரியோட பேர் நான் ஷேர்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். என்டர் தரேன். இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிருக்கா? ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து நான் அந்த ஷேர்ஸ் டைரக்டரிக்குள்ளே போய் போகிறேன். அப்புறம் என்டர் தரேன். நம்ம ஷேர்ஸ் டைரக்டரிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு டச் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். டச் shares.txt க்ரியேட் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த shares.txtக்குள்ளே என்னோட இன்புட்டை என்னோட டேட்டா உள்ளே அனுப்ப போகிறேன். அதுக்கு சிம்பிளாக நான் என்ன பண்ணேன், எக்கோ யூஸ் பண்ணுறேன். இது நிறைய வழி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். எக்கோ போட்டு 2 கோலன் போட்டு 2 ஸ்ட்ரிங்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரிங்குக்குள்ளே என்ன வேணால் போட்டுக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு அப்பர் ஆரோ கொடுத்துட்டு நம்மளோட அவுட்புட் ஃபைலை கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எக்கோ பண்ணுறேன், நம்ம டேட்டாவை ஸ்ட்ரிங்கில் என்க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஆரோ மார்க் எதுக்கு போடுறேன்னா அவுட்புட் ஃபைல் இண்டிகேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவுட்புட் ஃபைல் இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம shares.txtயில் இந்த லைன் ஆட் ஆகிருக்கும். அது எப்படி ரீட் பண்ணுறது ப்ரோ டெர்மினலில் கேட்டிங்கன்னா, கேட்னு ஒரு இது கமாண்ட் இருக்குது. கேட் கொடுத்துட்டு shares.txtன்னு போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா வந்துருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நான் அப்டேட் பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் அப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்பனுக்கு இன்னொரு சேம் தான். இந்த எக்கோ இருக்கா, ஃபஸ்ட் அடிச்சு காட்டுறேன். எக்கோ ஸ்ட்ரிங்கு போட்டு அதில் பை ஷேர்ஸ் யூனிவர்சிட்டி அப்புறம் இந்த மாதிரி 2 ஆரோ போடுறேன். சரியா? அவுட்புட் வேல்யூக்கு 2 ஆரோ போட்டு shares.txt போடுறேன். இது வெறுமா இது மட்டும் போட்டால் ஓவர் ரைட் ஆயிரும். அதாவது இந்த ஃபுல்லாக இந்த வேல்யூவை தூக்கிட்டு இது மட்டும்தான் இருக்கும்.
இதை 2 வாட்டி போடுறோம்ல அப் அண்ட் ஆகும். ஓகேவா, புது லைனில் அது அப் அண்ட் ஆயிரும். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதுவுமே ஆட் ஆகிருக்கும். சரி, ஓகே ப்ரோ. இப்போ வந்து என்ன இப்போ வந்து நம்ம எப்படி இது பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நானோ பார்க்கலாம். நானோன்னு கொடுத்துக்கிறேன். நானோ shares.txtனா இது ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபைல் ஓப்பனர் மாதிரி, இது டெக்ஸ்ட் எடிட்டர் மாதிரி. இது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது போக போக வீடியோவில் சொல்கிறேன். இது சும்மா டெஸ்ட்னே வைப்போம். Ctrl+X கொடுத்து Ctrl+X கொடுத்தா சேவ் ஆயிரும். Ctrl+X கொடுத்தா வெளியே வந்துடும். திருப்பி கேட் பண்ணி பார்க்குறேன். சும்மா டெஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன், எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறது. இப்போது இதை காப்பி பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்குள்ள போய் பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். காப்பி பேஸ்ட் ரெடி பண்ணுறது பார்க்கலாம் கமாண்ட் லைன்லேயே. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். இன்னொரு ஃபோல்டரில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுறோம், CD டபுள் டாட் போடுறேன். டபுள் டாட் போடால் ஒரு ஸ்டெப்பு வந்து பேக்வேர்ட்ஸாக வந்துடும். சரியா, 3 ஸ்டெப் பேக்வேர்ட் வந்துடுச்சா. இப்போ வந்து ஒரு MKDRனு ஒரு கமாண்ட் வந்து கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அப்புறம் இல்லை காப்பி பேஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ திருப்பி நம்ம CD ஷேர்ஸ்குள்ளே போவோம். நம்ம CPன்னு கமாண்ட் டைப் பண்ணுங்கள். சிபி கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆகும். இப்போ CP கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எதை நீங்கள் டைப் பண்ணணுன்னா, நீங்கள் எந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறீங்க, shares.txt எங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அதோட டைரக்டரி ஹோம் காலி டெஸ்க்டாப் காப்பி பேஸ்ட். அப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த காப்பி பேஸ்ட் ஃபைலில் போயிட்டு இது பேஸ்ட் ஆகிரும். ஃபோல்டரில் போயிட்டு இது பேஸ்ட் ஆகிரும். எல்எஸ் கொடுப்போம். எல்எஸ்னால் சொல்ல மாதிரிட்டேன். எல்எஸ்னால் என்னென்ன டேரக்டரி வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வந்து அந்த டேரக்டரியில் இருக்குது அப்படின்னு காட்டுறது எல்எஸ். அதாவது ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு. சரியா, அதே உங்கள் இதுலேயே நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குது இல்லை. LS-A போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும், ரீட் அண்ட் ரைட் அது மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னு தெரியலன்னா, ஒரு புதுசாக ஒரு கமாண்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது என்னென்னு தெரியலன்னா சிம்பிளாக ஒன்று பண்ணுங்கள். அந்த கமாண்டை போட்டு நான் எல்எஸ் போடுறேன். எல்எஸ் போட்டுட்டு -ஹெல்ப்னு போட்டால் அதோட என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ளாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணலாமோ அது ஃபுல் மேனுவல் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லா வாட்டியும் நீங்கள் கூகுள் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் இப்போ எல்எஸ் வந்து shares.txt இருக்கா, இது வந்து நான் வந்து ரீநேம் பண்ண போகிறேன். ரீநேம் பண்ணதுக்கு ஒரு சிம்பிளான கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் மூவ் MV shares.txt போட்டுட்டு நீங்கள் என்ன பேரை அதை மாற்றணும் ஆசைப்பட்றீங்களோ அந்த பேரை வைக்கணும். இப்போ வந்து என்ன test.txt எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அது ரீநேம் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா RMனு யூஸ் பண்ணுறோம். அதாவது ரிமூவ் டெலீட் பண்ணுறதும் RM அந்த ஃபைல் நேம் அதை என்டர் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கா. இப்போ வந்து இதுவே ஒரு ஃபைல் டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு இதையே டெலிட் பண்ணணும், ஒரு டைரக்டரியே டெலிட் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு RMDR காப்பி பேஸ்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரியே ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது வெறும் CD போட்டால் என்ன ஆகும்னு சொல்ல மறந்துட்டேன். CD ஷேர்ஸ் போய்க்கிறேன். இப்போ CD ஷேர்ஸில் இருக்கேன்னா CD.டாட்னு போட்டால் என்ன ஆகும், ஒரு ஸ்டெப் பேக்வேர்ட் ஆகும். இப்போ வெறும் CD சேஞ்ச் டைரக்டரின்னு கொடுத்து என்டர் கொடுத்தா நம்ம திரும்பியும் ரூட் டைரக்டரிலே வந்து நின்றோம். சரியா, ஓகே சரி, அவ்வளோதான் கைஸ். இதுதான் நம்ம காலி லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸு. இந்த பேசிக் கமாண்ட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு வைக்கிறேன், என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு. நீங்கள் மறக்காமல் வீடியோ மட்டும் பார்க்காம நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக அதை ஒர்க் பண்ணி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஹேண்டி ஆயிரும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் காலி லினக்ஸோ லினக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு போய் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும், லினக்ஸ் போக போக ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ வீடியோ கட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஒரு கமாண்ட் மட்டும் நீங்கள் உங்கள் பிசியில் உங்கள் லினக்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா sudo apt update y அப்புறம் செமிகோலன் sudo apt upgrade y. இது வந்து முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்ன பண்ணுறோன்னா APT அதாவது சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணுறோம்.
அதில் ஏபிடி பேக்கேஜஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம். அப்புறம் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அதை அப்கிரேட் பண்ணுறோம். இந்த டேஷ் ஓய்னா ஏதாச்சும் இன்ட்ரப்ஷன் தான் வந்துச்சு, எஸ் நோன்னு கேட்கும் சில வாட்டி. அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ் கொடுத்து அது தள்ளி விடுறோம். நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா எல்லாம் அப்டேட் ஸ்டார்ட் ஆயிரும். இது ஏன் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னா, இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ், சரியா? நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை பாய் கைஸ்.